வாசல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மாப்பிள்ள வந்தா கண்ணுல படும். இந்த வீட்டுல நான் ஒருத்தி மட்டும்தான் வேலை செய்யணும், வேற எவளுக்கும் வளையாது. போற இடத்துல என்ன வளர்த்திருக்கீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? செடியெல்லாம் இருக்கவே தான் அழகா இருக்கு. தண்ணி ஊத்துறாளுங்களா? ஓடி பிடிச்சி விளையாடி இருந்ததுல பாதி உடைச்சி வச்சிருக்காளுங்க. இந்த லைட்டையும் நான் தான் ஆஃப் பண்ணமா? பேப்பரை படிச்சுட்டு ஷெல்ஃப்ல வைக்கிறது கிடையாது. கேட்டா நீ படிக்கணும்னு வச்சன்வார். அப்பா ஒழுங்கா இருந்தா தானே பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கிறதுக்கு. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரம். அப்படி மாடா உடைச்சு ஓடா தேஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் ஒன்னால தான் சொல்ல வேண்டியது. அத்தை பாத்தீங்களா, பொண்ணுக்கு பெரிய இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அவ ராசி இல்லாதவ. சொத்து சுகம்லாம் போயிருச்சு. தாத்தா இறந்ததும் அவளால தான் திட்டிகிட்டே இருப்பீங்கல்ல. இப்ப அந்த அதிர்ஷ்டம் உங்க பேத்திக்கு வந்திருக்கு. இழந்த சொத்து சுகமும் திரும்ப வந்துடும். இப்ப நீங்க இருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அவளை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. இது கல்யாணம் வரைக்கும் போய் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். வணக்கம் ஐயா. வாயா வாயா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உட்காரு. இத பாருயா. இது எப்போ? நேத்து வாங்கினேன். ஏற்கனவே நெக்லஸ் போட்டுட்டோம். இப்போ பொண்ணு பார்க்க போறோம். நல்ல ஜாதிக்கல்ல ஒரு மோதிரம் போடலாமேன்னு இத வாங்கினேன். விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கே. விலைய பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லையா. நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தா அப்புறம் கட்சியில பெரிய பெரிய பதவியெல்லாம் தானா தேடி வரும் பாருங்க. பெரியதொரு நேத்திக்கு ஃபோன் பண்ணாரு. தலைவர் இந்த முறை எம்எல்ஏ சீட்டுக்கு உங்களை தான் மனசுல நினைச்சிருக்காருன்னு சொன்னாரியா. இத்தனை நாள் இல்லாம இதெல்லாம் நடக்குதுன்னா இந்த கல்யாணத்துல ஒரு பவர் இருக்குதுயா. பின்ன நம்ம கணக்கு தப்பாதுங்க. போன வாரம் நம்ம ட்ரம்ப் கூட யோ
ஒரு பேச்சுக்கு சொன்னா ஒரே அடியா கஸ்டமர் கிட்ட அவுத்து விடுற கதையெல்லாம் எங்கிட்டயே அவுத்து விடுவியா? என் மாமனார் வரேன்னு ஃபோன் பண்ணாரு, இன்னும் ஆளையே காணோம். என்ன விஷயமா இருக்கும்? விஷயம் என்ன பெருசா இருந்துற போகுது, சும்மா உங்களை பார்த்து என்ன மருமகனே நாளைக்கு தவறாம வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்ல போறாரு, அவ்வளவுதானே. என்னாச்சுங்க? தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்லை பரவாயில்ல, ஒன்றும் வேண்டாம். என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? வழக்கமா சந்தோஷமா தானே பேசுவீங்க, முகத்துல சொரத்தே இல்லையே. என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை. நான் இருக்கும்போது நீங்க என்ன கண் கலங்கிட்டு? என்ன வேணும்? பணம் ஏதாவது வேணுமா? டேய் டேய், சார் சார் சார், பணம் எல்லாம் பிரச்சனை இல்லை சார். கல்யாண விஷயத்துல தான் ஒரு பிரச்சனை. கல்யாணத்துல என்ன பிரச்சனை? அது அதாவது மாப்பிள்ளை யாருங்கிறது தான் பிரச்சனை. மாப்பிள்ளையா? நீங்க சொல்றது ஒன்றும் புரியலையே. இல்லை சார், இன்னும் நீங்க மாப்பிள்ளை போட்டோவே கொடுக்கலையே. நான் தான் நேர்லயே நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு போட்டோ? ஆரம்பத்துலேருந்தே நான் தப்பா நினைச்சு உங்க பையன் தான் மாப்பிள்ளைன்னு வீட்டில் சொல்லிட்டேன் சார். அவங்களும் இப்போ வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பு முழுக்க என் மேலதான். முதல் தடவை நீங்க பேச தோப்புக்கு நீங்க கூட்டு வந்தப்போ உங்க பையன் ரமேஷ் இங்க இருந்தாரு. அவரை அறிமுகப்படுத்தி முடிச்சதும் நானா இப்படி முடிச்சு போட்டுக்கிட்டேன். போட்டிருக்கீங்க, ஆனா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கெல்லாம் முடிச்சு போட்டிருக்கீங்க. சரி, உடைச்சி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறது தான் எனக்கு பிடிக்கும். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாங்க. சார், இந்த கல்யாண பேச்ச இதோட விட்டுடலாம் சார். ஜோசியர், இவர்கிட்ட என்ன பத்தி எடுத்து சொல்லலையா? என்ன சொல்றாரு பாத்தியா? சார் சார் சார், சார், என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு சார். அவ பாவம் சார். ஓஹோ, அப்ப நகை வாங்கி போட்டப்பெல்லாம் இனிச்சுதா? சார், நான் வேணா அதை உடனே கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். இத பாருங்க, பிசினஸோ இல்ல மத்த விஷயமோ, எனக்கு நான் நினைச்சதை அடைஞ்சுதான் பழக்கம். யாராவது ஏதாவது முடியாதுன்னு சொன்னாதான் அத முடிக்கிற வெறி என் ரத்தத்துல ஊறி நிக்கும். இது விளையாட்டு இல்ல. மரியாதையா கிளம்பிடுங்க. நாளைக்கு வீட்டுக்கு வரேன், அங்க வச்சு மிச்சத்தை பாத்துக்கலாம். பையன் ஏன் திடீர்னு வந்தா ரொம்ப அசிங்கமாயிடும். வாங்க. சார் 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 சார், இந்த கல்யாணம் வேண்டாம் சார். யோ, நீ படிச்ச வாத்தி தானே நீ? ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ கேட்ட கேட்டுக்கு ஏன் பையன் உனக்கு மாப்பிள்ளைய கேக்குதா? அதுக்கு ஒரு அருகதை வேணாமா? எத்தனை பேர் என் பையனை கட்டுறதுக்கு லைன் கட்டி நிக்கிறாங்க தெரியுமா? அதெல்லாத்தையும் விட்டுட்டு உன்ன மாதிரி ஓட்டாண்டி வீட்டுல என் பையனை கட்டி கொடுப்பனா? இங்க பார், ஒழுங்கு மரியாதையா வீட்டுல பேசி விஷயத்த சொல்லி சம்மதிக்க வைக்க வேண்டிய வழிய பாரு.
பயமா இருந்தா வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு. நான் வந்து பேசிக்கிறேன். புரியுதா? என்ன பயந்துட்டீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காசு உங்க குடும்பத்தை தேடி வரப்போகுது. நீங்க வந்து சொன்னதும் பிபி சர்ன்னு ஏறிச்சா, அதான் சட்டுன்னு எடுத்தெறிஞ்சு பேசிட்டேன். மனசுல ஒன்றும் வச்சுக்க வேணாம், சரியா? இத பாருங்க, நீங்க கேஸ்ல தோத்து மொத்த சொத்தும் போன கதைய ஜோசியர் சொன்னாரு. அந்த மாதிரி 2 மடங்கு சொத்தை உங்க குடும்பத்துக்கு என்னால தர முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வேலை பார்க்குற அதே ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் உத்தியோகம், உங்க பையன் உங்க 2வது பொண்ணு 2 பேருக்கும் மேல்நாட்டு படிப்போ இல்ல உள்ளூர் படிப்போ அவங்க நினைச்சபடி என்னால படிக்க வைக்க முடியும். ஓவர் நைட்ல உங்க அந்தஸ்தே மாறிடும். ஆனா இதெல்லாம் இந்த கல்யாணம் நடந்தா மட்டும்தான். என்ன புரிஞ்சுதா? ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இவ்வளவு நாள் உத்தியோகம் பார்த்து உன்னால என்ன சேர்க்க முடிஞ்சது? அத்தனையும் தானா தேடி வரும். நான் மட்டும் உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா? ஆறுசாமி சார், சாருக்கு எப்பவும் எடுத்தோம் கவுத்தம்னு பேசித்தான் பழக்கம். இப்ப இத்தனை பொறுமையா பேசுறதுக்கு காரணம் உங்க பொண்ணை பிடிச்சு போனதுனாலதான். நீங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும். அவ ராசியால நீங்களும் நல்லா இருக்கலாம், ஐயாவும் நல்லா இருப்பாரு. என்ன சொல்றீங்க? நான் யோசிக்கிறேங்க. தப்ப செய்யத்தான் யோசிக்கணும். நல்லதை செய்யும் போது தயங்காம யோசிக்காம செய்யணும். போயிட்டு வாங்க, நாளைக்கு நாங்க வந்துடுறோம். ஐயா, ஐயா, என்னங்கய்யா கொசுக்குன்னு அவ்வளவு கோவப்பட்டீங்க? இப்ப தண்ணியை ஊத்தி விட்டது மாதிரி அப்படியே குளிர்ந்துட்டீங்க. அந்த ஆளு கல்யாணம் வேணானது கோவம் வந்துருச்சு. ஆனா அந்த பொண்ணோட ஞாபகம் வந்ததும் டக்குன்னு கோவம் போயிடுச்சு. எப்படியாவது தனிஞ்சு பேசியாவது கல்யாணத்தை முடிக்கணும். அதான் அந்த ஆளை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒத்துக்குவானா? அட என்னங்க நீங்க சொன்ன சொத்து, பதவி, மேல்நாட்டு படிப்பு, இதுக்காகத்தானே ஒவ்வொருத்தனும் பாடா பட்டுக்கிட்டு திரியறானுங்க. இது அத்தனையும் சும்மா வருதுன்னா கசக்குமா? காலையில போனை பண்ணி அப்புறம் மாப்பிள்ள எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கேட்கலைன்னா என் பேரையே நான் மாத்தி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற. நான் அன்னைக்கு தெரியாம தப்பா வேண்டிட்டேன். இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கக்கூடாது. நீ தான் காப்பாத்தணுமா?
தினமும் நான் தலைவாரி விடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் யார் வாரி விடுவா? நான் பியூட்டிஷியன் வச்சுக்கிறேம்மா. அப்பா வாங்க. இன்னைக்கு உங்களோட வேலை என்ன தெரியுமா? வீட்ல எதெல்லாம் எங்க மாத்தி வச்சிருக்கோன்னு கண்டுபிடிக்கிறது தான். அம்மா, நான் சொன்னல அப்பா கண்டுபிடிக்க மாட்டாரு. என்னங்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அம்மா, நான் சொன்னல அப்பா கண்டுபிடிக்க மாட்டாரு. என்னங்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஒன்றும் இல்லை, வர வழியில ஏதோ கண்ணில் தூசி விழுந்துருச்சு போல. கை கால் அலம்பிட்டு வாங்க, ஸ்வீட் எடுத்து வைக்கிறேன். நீ ஸ்வீட் பண்ணி சுகர் வர வச்சிடுவமா. அத நீ சொல்றியா பிபி? அத ஒரு பிளேட் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். குலாப் ஜாமுனை மட்டும் சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, பத்தாததுக்கு ஜீராவையும் சேர்த்து குடிச்சிருக்க. அது நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல குடிச்சிட்டேன். ஓ, ஏதோ ஒரு ஞாபகத்திலயா இல்ல மாப்பிள்ளை ஞாபகத்திலயா? சொல்லு, போய் சொல்லாத. ஏய் பிபி, ஏய் பிபி, நில்லு பிபி. ஏய் ஏய், சின்ன குழந்தைங்க மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க வரதுக்குள்ள அடிக்கடி பட்டுச்சுன்னா, ஏற்கனவே ஊர்கண்ணெல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. ராத்திரி எல்லாருக்கும் சுத்தி போடணும். இந்தாங்க. என்னங்க, வீட்டை கவனிச்சிங்களா? எல்லாமே நானே தனியா பண்ணேன். வீட்டை கூட்டி சேர் சோஃபாலாம் தொடச்சி ரெடி பண்ணிட்டேன். ஆமா, நீங்க கடையில இருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வரதா சொன்னீங்களே? மறந்து போச்சு. குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்ல கடையை பார்த்து ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. அப்படியே முடிஞ்சா வேலாயுதம் சாருக்கு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்டு பாருங்களேன். பொண்ணுதான் ரெக்க கட்டின மாதிரி சிரிச்சுக்கிட்டே திரியிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவளை இப்படி பார்க்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லை. குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிடு.
வெல்கம் சார். எங்க என்ன இடங்க இது? யோ ஜோசியர, இந்த சினிமா நட்சத்திரங்கள்லாம் அடிக்கடி முகத்துக்கு இந்த மாதிரி க்ரீம் தடவுறதால தான் அழகா தெரியுறாங்க. நாம வேற வயசான காலத்துல இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டோம். நாளைக்கு தான் அந்த பிபிக்கு நான் தான் மாப்பிள்ளைன்னு தெரிய போகுது. அப்ப அவன் முன்னாடி சும்மா ஜம்முன்னு நிக்க தேவையில்லையா? நல்ல ஐடியாவை தான் இருக்கு. வாட் யூ வாண்ட் சார்? மேடம் என்ன இருக்கு? ஃபேஷியல், வேக்சிங், ப்ளீச்சிங், ஸ்டீம் பாத் அண்ட் கலரிங் சார். எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு. ஓகே சார். அட நமக்கு எதுக்குங்க இந்த கர்மமெல்லாம்? யோ, நான் மட்டும் தனியா போனா நல்லாவா இருக்கும்? நீயும் வந்து பண்ணிக்கியா? ஐயையே, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க. யோ, ரொம்ப பிகு பண்ணிக்கிற. வாயா வந்து பண்ணிக்கியா? ரெண்டாவதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே ரெண்டா வேணுங்களா? நீ படிச்ச பாத்தி தானே நீ? ஒரு தடவை சொன்ன புரியாதா? நீ கேட்ட கேட்டுக்கு என் பையன் உனக்கு மாப்பிள்ளைய கேக்குதா? அதுக்கு ஒரு அருகதை வேணாமா? உன்ன மாதிரி ஓட்டாண்டி வீட்டுல என் பையனை கட்டி கொடுப்பேன். பயமா இருந்தா வாயை பொத்திக்கிட்டு பேசாம இரு. கவிதா, என்னம்மா? இந்த பாட்டை கொஞ்சம் சவுண்டா வை. வழக்கமா சவுண்ட குறைக்க சொல்லிதான் சவுண்ட் விடுவ. இன்னைக்கு சத்தம் அதிகமா வேணுமா? வர வர உன் அலம்பல் தாங்க முடியலமா. இப்போ ஏண்டி கிரீமு? கொஞ்சம் கலரானா கூட அழகா இருப்பல்ல, அதான். அப்போ ஒண்ணு செய். என்ன? பக்கத்து வீட்ல வெள்ளை அடிக்கிறாங்களா, சுண்ணாம வாங்கி உன் மூஞ்சில தேய்ச்சிட்டா செம்ம வெள்ளையாயிடுவ. பொடி பொறாம பிடிச்சோலே. ஏங்க, நேரத்தோட வந்து சாப்பிட்டு தூங்குங்க. காலையில நிறைய வேலை இருக்கு. எனக்கு சுத்தமா பசி இல்லை. நீங்க போய் சாப்பிடுங்க. அப்ப சாப்பிட்ட குலாப் ஜாமுன் நெஞ்சிலே நிக்குது. இல்லைங்க, நீங்க வழக்கம் போல இல்ல. நெஞ்சில குலாப் ஜாமுன் தான் நிக்குதா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை நிக்குதா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்ன பிரச்சனை நீங்க சொன்னாதான் தெரியும். எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். அது வாய் மட்டும்தான் சொல்லுது, உங்க முகம் சொல்லலையே.